ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அதாவது சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு 12ஆம் தேதி ஐயா ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அழைப்பில் ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாம் பழனிசாமி படிச்சுட்டாப்புல, அதில் உள்ள முக்கியமான கொள்கையை மட்டும் சொல்கிறேன். உள்ளபடி இந்த உலகோருக்கு எந்தனுடைய மகா சக்தி சூட்சம நிலை அறிந்த பின்னேதான், ஐயாவுடைய சூட்சம நிலையை அறிஞ்ச பின்தான் ஆறுமுக பெருமானம் அச்சமர எந்தனுக்கு ஜோதியில் ஐக்கியம் தந்து, ஐயாவை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் ஜோதியில் கலக்க சொல்லியிருக்காங்க. இதுகாலம் சரவண ஜோதியாக ஐயா இருக்கிறாங்க. உலகோருக்கு ஆங்காங்கே அன்பர்கள் என்னை வேண்டி ஏற்றுகின்ற ஐயாவை ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நமன்னு சொல்லி யார் ஏற்றுறாங்களோ அங்கே ஏற்றுற இடத்துல ஜோதியில் யானே நின்று அருளுகின்ற வண்ணம் ஐயா அங்கேருந்து நமக்கு ஆசி கொடுக்குறாங்க, அருள் செய்கிறாங்க. மகத்துவம் கொண்டு இனிதே இந்த வித காலம் என் மக்களாம், ஐயாவுடைய பிள்ளைங்க, ஐயாவை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அதெல்லாம் என் மக்களாம் அது சொல்கிறாங்க. தேசங்களெல்லாம் நிரம்பியுள்ள, இங்கே மட்டும் இல்லை எல்லா தேசத்திலும் ஆங்காங்கே ஏற்றுகின்ற ஜோதியில் சரவண ஜோதியாக ஆறுமுக அரங்கன் யான் காட்சியும், எங்கே ஐயாவை நினச்சி ஏற்றுனாலும் அங்கே நான் காட்சியும் ஆசியும் தந்து அருள் புரிகின்றேன். ஆசியும் தராங்க, காட்சியும் தராங்க. அவ்வாறே இந்த வித காலம் உத்தமமாய் வருகின்ற சித்ரா பௌர்ணமி நன்னாளில், இப்போ நேற்று நடந்து முடிஞ்ச சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வகைப்பட உலகோருக்கு பிரணவ குடிலின் அரங்கன் என் முக்தி தடத்தில் உள்ள இனிதே ஜோதியின் வழி, ஐயா ஐயா தடத்தில் உள்ள ஜோதியில் ஐயா இருக்கிறாங்க. அன்பர்கள் சரணாகதிக்கு தக்கவாறு நம்ம ஐயாவை எந்த அளவு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு, நம்ம எந்த அளவு சரணாகதியாக இருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு சரணாகதிக்கு தக்கவாறு பரிபூரண காட்சியும், தெரியுதுங்களா? ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு கிடைக்காது, நல்ல ஐயாவுக்காக தான் முருகப்பெருமான் நம்புகிறவங்களுக்கு காட்சி கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க. ஆசியும் அரங்கன் யான் வேளனாகவும் முருகப்பெருமானாகவும் ஜோதியாகவும் வேளாகவும் அரங்கனாகவும் 4 வகையில் வருவேன்றாங்க. காட்சி தந்து அருள் புரிய உள்ளேன். தெரியுதுங்களா? உள்ளபடி அந்த வித நன்னாளில் ஓங்கார குடிலில் பல அற்புதங்கள் நடக்கக்கூடும். வகைப்பட இதனோடு அரங்கன் என் உயர்வு பட, ஐயாவுடைய உயர்வு பட முதல் குரு பூஜை விழாவில், நாளைக்கு நடக்க போகிற விழாவில் உத்தமமாய் அரங்கன் என் ஆசி பெற்று இயங்குகின்ற அனைத்து கிளை சங்கங்களும், சரிங்களா, சங்கத்தின் தொண்டர் பெருமக்களும், சங்கத்தை சார்ந்திருந்து தொண்டு செய்கிறவங்க, பொருளுதவி செய்கிறவங்க எல்லாத்துக்கும் வல்லமைப்பட வந்திணைந்து எல்லாரும் குடிலுக்கு வந்து ஓங்கார குடிலில் பெரு விழாவாக, நாளைக்கு நடக்க போகிறது பெரு விழாவாக அரங்கன் என் தடத்தில் நிரம்பி, ஐயாவுடைய இந்த குடிலில் எல்லாம் கலந்து இனிதே என் நாம ஜபம் லட்சோப லட்சம் உரு ஏற்றி, அதான் ஐயா சொல்கிறாங்க. நாளைக்கு உக்காந்து மக்கள் எல்லாம் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல இனிதே அவை நன்னாளில் அளவிலா வண்ணம், அளவிட முடியாத வண்ணம் சித்ரா அன்னம் கூட்டி தருமங்களிட வகைப்பட அவை நன்னாளில் உலகமெங்கும் மகா சக்தியாய் இயங்கும், உலகமெங்கும் மகா சக்தியாய் இயங்கும் அளவிலா எண்ணிலா கோடி ஞானியர் கூட்டங்கள் வந்திறங்கி, 9 கோடி ஞானிகள் கூட்டமும் நாளைக்கு இந்த பூமியில் குடிலில் இறங்குறாங்க. அதான் ஞானியர் கூட்டங்கள் வந்திறங்கி அப்பனே பல மகா விந்தைகளும்
பல மகா விந்தைகளும் அற்புதங்களும் மகா சக்திகளும் வரமாக தந்து, யார்? எல்லா 9 கோடி ஞானிகளும் ஐயா முருகப்பெருமான் எல்லாமே நாளைக்கு வந்து வரம் தராங்க. வரமாக வந்து கலந்து கொள்பவருக்கு கிட்ட நேரும். நாளைக்கு யார் யார் குடிலில் வந்து ஐயா தடத்தில் இருந்து வழிபாடு செஞ்சு அவங்கள்ட்ட போகிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் வரம் கிட்டுன்றாங்க. இந்த வித விழாவில் மேலாக ஞான பண்டிதனை தலைமை ஏற்று பாதுகாப்பு அருள. முருகப்பெருமான் தலைமை ஏற்று பாதுகாப்பு தராங்க. இவ்விழாவில் வரும் அன்பர்களுக்கும் விழாவில் தர்மத்தின் வழி பங்களிப்பு கொள்பவருக்கும் இதனோடு தொண்டாற்றுகின்ற தொண்டர்களுக்கும் வந்து கலந்து பூஜையின் வழி நன்மை பெற. பூஜை வழியில தான் நன்மை. நாளைக்கு வேண்டி வருபவருக்கு, பூஜை பண்ணி வேண்டி வருபவருக்கு இனிதே வரமாக அன்று, அது வந்து பூஜையில் கலந்து நம்ம வேண்டதுக்கு தக்கவாறு வரம் கொடுக்குறாங்க. வரமாக அன்று எல்லா ஞானியர்களும் பெரும் சக்தி தர இருக்க. சின்ன சக்தி இல்லை. நாளைக்கு 9 கோடி ஞானிகளும் இங்கே கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் பெரும் சக்தி தர இருக்க. அன்பர்கள் வந்து கலந்து இவ்விழாவில் அற்புதம் காண வேண்டி, இந்த விழாவில பல அற்புதங்கள் காண வேண்டி அரங்கன் யான் அழைக்கின்றேன். ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க? நான் அழைக்கிறேன், வா, உனக்கு நிறைய சக்தி தரேன், வாங்கிட்டு போ. இது இந்த சோடி மட்டும் இல்லை, வார சோடியில் ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக வந்தது பஞ்சவர்ணத்தில் ஐயாவும் இவங்களும் தரேன் இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு சோடியிலையும் இப்போ வந்ததில் ஐயா சொல்கிற ஒரே கருத்து, இந்த விழாவுக்கு வா, நாம ஜபம் சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நல்லா வேண்டு, உனக்கு தேவையான வரத்தை நான் தரேன் அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அரங்கன் யான் அழைக்கின்றேன். இதை விட வேற என்ன வேணும்? ஐயா வந்து நம்மளை எப்படி கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி என்னை மறந்துடாத. ஐயா முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க, என்னை எப்போதும் மறக்காமல் வச்சிங்கப்பா அப்படிம்பாங்க. அதான் அரங்கன் யான் அழைக்கிறேன். இதுதான் முக்கியமானது இந்த இதில். சரிங்களா? அதனால் நாளைக்கு நடக்கிற இந்த பூஜையில் நமக்கு எல்லாம் இந்த விழாவின் பின்னே, இந்த வித விழாவின் பின்னே இனிதே ஓங்காரக்குடிலின் நிர்வாகத்தோடும் தொண்டர் பெருமக்களின் பெருமையோடும் உலகமெங்கும் இயங்குகின்ற கிளை சங்கங்களுக்கும் எல்லா பாதுகாப்பும் கூடி இந்த நாளை நடக்கிற அதுக்கப்புறம் மற்ற மதத்தவர் மாந்தர்கள் வழி வருகின்ற குறுக்கீடுகள் எல்லாம் கூட, மற்ற மதத்தவர் மாந்தர்கள் வழி வருகின்ற குறுக்கீடுகள் எல்லாம் கூட மகா சக்திகளால் கட்டுக்குள் வரப்பட்டு, சரிங்களா, சுத்த சன்மார்க்க சைவ நெறி ஏற்கும். அது எப்படி ஐயா கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில, பட் ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அன்பர்களுக்கு உலகம் எங்கும் பாதுகாப்பும் ஆன்மீக ஞான வழி தொடர்பு கூட்டி, தெரியுதுங்களா, உலகம் எங்கும் ஞான வழி தொடர்பு கூட்டி தயவோடு வாழுகின்ற மக்களுக்கு எந்தவித பேரிடராலோ பிற வழியோ இன்னல்கள் அணுகாத வண்ணம் சர்வ பாதுகாப்பு கூடி, நம்ம அன்னதானம் செஞ்சு ஐயாவை வழிபாடு செஞ்சு சைவத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த வகையிலும் நமக்கு வந்து இடையூறுகள் வராது. அதான் சொல்கிறாங்க, எந்தவித பேரிடராலோ பிற வழியோ, அப்போ ஏதோ வருது ஆனால் நமக்கு வராது. அதான் சொல்கிறாங்க, இன்னல்கள் அணுகாத வண்ணம் சர்வ பாதுகாப்பு கூடி அவரவர்கள் ஆங்காங்கே தர்மத்தை தடையற செய்து கொண்டு, ஒன்றே ஒன்று தர்மந்தான், தயவோடு இந்த மார்க்கம் காலாகாலம் தலை தூங்கும் வண்ணம். இது நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது, இது இன்னோட நிற்கிறதுல காலாகாலத்துக்கும் பேராற்றல் பட இயங்கிடவும்
அரங்கன் யான் பெரும் பலம் கூட்டி. இன்னைக்கு நமக்கு வந்து செய்கிற அந்த தடத்தில் அந்த இது தொடர்ந்து பெருசாக கூட்டி அருள் புரிவேன். அச்சமர இவ்விழாவில் அனைத்து வசதிகளும் அனைத்து வகையான பொருளுதவிகளும் அனைத்து வகையான அன்பர்களின் பேருதவியும் கிட்டி விழா சிறக்க அரங்கன் என் பரிபூரண ஆசி உண்டு. பாதுகாப்போடு கூடிய அரங்கனின் ஆசி விளக்கம் முற்று. அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நாளைக்கு இங்கே வந்திருக்க தொண்டர்கள் எல்லாம் அவங்கவுங்க என்ன வேணுமோ நல்லா கேட்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஞானம் வேணும். என்ன வேணும்? நம்ம வந்து இப்போ இல்லறத்தோடு இருக்கோம், சரிங்களா? அதனால் வந்து ரெண்டையும் கேட்கணும். ஐயா, இல்லறமும் சிறக்கணும், துறவரமும் சிறக்கணும். இதை கேட்டால் இந்த ஜென்மத்துக்கு இந்த இல்லறத்தில் இருக்கும்போது இதுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்து, சரிங்களா, இந்த ஞானத்துக்கு உள்ள அறிவும் பரிபக்குவத்தையும் கொடுத்து நம்மளை வந்து கடவுளாக்குவாங்க. அதனால் அடிமைக்கு ஞான சித்திக்கு அருள் செய் தாயே, அது ஒரு வேண்டுகோளை நல்லா வச்சிங்க நாளைக்கு. சரி சொல்கிறேங்க. அதை விட இன்னொரு சோடியில் சொல்லியிருந்தாங்க, அரங்கா என்பால் நன்மை தா அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வேண்டுகோள் வைக்கிறவங்களுக்கு இப்போ ஐயா கிட்ட நம்ம வந்துட்டோம், தர்மம் செய்கிறோம். இப்போ தர்மம் செய்ய செய்ய நமக்கு புண்ணியம் ஏறுது. அந்த புண்ணியத்தை நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதலை நம்ம கொடுத்துட்டு போயிடுவாங்க, சரிங்களா? அரங்கா என்பால் நன்மை தான்னு நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடு. ஒரு செயல் செய்யும்போது அதில் நமக்கு பாவம் வர மாதிரி இருந்ததுன்னா அது தடுத்து நிறுத்திடும். அதான் அரங்கா என்பால் நன்மை தா அப்படின்றத அது சொல்லியிருந்தாங்க, அது சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இந்த வேண்டுகோளையும் உங்கள் வேண்டுகோளில் சேர்த்து வச்சு. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. 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 அரங்கா என்பால் நன்மை தா. அரங்கா என்பால் நன்மை தா. அரங்கா என்பால் நன்மை தா. அரங்கா உன்னை சரணடைய ஆசி தாருங்கள். அரங்கா உன்னை சரணடைய ஆசி தாருங்கள். அரங்கா உங்கள் வரங்கள் பெற ஆசி கொடுங்கள் தாயே. அடிமைக்கு ஞானம் சித்திக்க அருள் செய் தாயே. அரங்கா அடிமைக்கு ஞானம் சித்திக்க அருள் செய் தாயே. அரங்கா அடிமைக்கு ஞானம் சித்திக்க அருள் செய் தாயே. அரங்கா முருகா அரங்கா எங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன தெளிவும் தொண்டு செய்வதற்கு சலிப்பில்லாத மனமும் தொடர்ந்து தொண்டு செய்யவும் எங்களுக்கு ஆசி கொடுங்கள் தாயே. உங்கள் திருவடியை மறவாமல் பூஜை செய்வதற்கும் ஆசி கொடுங்கள் தாயே. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க.
ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்க வாழ்க. சொல்லுங்க. கருணையுள்ள அத்தீசர் சத்தியநாதர் ஓம் அரங்கப் பெருமானே, எங்கள் மீது கருணை கொண்டு இரக்கம் காட்டி உங்களுடைய திருநாம ஜபத்திற்கு நாங்கள் செய்வதற்கு ஆசி தந்து அருள் புரிந்ததற்கு கோடானு கோடி நன்றிகள் தாயே. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடியே சரணம் சரணம். ஓம் ஆறுமுக